அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். அஸ்பத் குருபிய நமஹா, அஸ்பத் பரமகுருபிய நமஹா, அஸ்பத் சர்வகுருபிய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமத் வரவரமணிமா ஸ்ரீ குருங்கமுனிய நமஹா. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசவாவசு வருஷம் உத்தராயணம் வசந்த ருது சித்திரை மாதம் 29ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 12 மே 2025. இன்று பௌர்ணமி இரவு 10:43 வரைக்கும் இருக்குது. அதன் பின் பிரதமை. சுவாதி நட்சத்திரம் காலையில் 6:51 வரைக்கும் இருக்குது. அதன் பின் விசாகம். அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். வரியான் நாம யோகம் பத்ரை கரணம். இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. இன்றைக்கு அகசு நாழிகை 31:12, தியாஜ்யம் நாழிகை 17:45. இன்றைய புண்ணிய திதி பௌர்ணமி, சித்திரை மாத பௌர்ணமி திதி. இன்னைக்கு நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய மேஷலக் நெருப்பு நாழிகை பூஜ்யம் வினாழிகை 24. சூரிய உதயம் காலை 5:53. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குடிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷராசியில் சூரியன் புதன், மிதுன ராசியில் குரு, கர்க்கடக ராசியில் செவ்வாய், சிம்ம ராசியில் கேது, துலா ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி ராகு, மீனராசியில் சுக்கிரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று இரவு நாளை அதிகாலை 2:42க்கு விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். ஸோ மேக்சிமம் இன்னைக்கு முழுவதுமே நமக்கு சந்திர பகவான் துலா ராசியில் தான் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள். ஒரு லாபகரமான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாளானது நமக்கு அமைந்திருக்கிறது. தந்தை வழி உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம் கிடைக்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அபவரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய முன்னேற்றம் இன்று உங்களுக்கு கிடைக்க போகிறது. ரொம்பவே நல்லா இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய பாக்கியமான நிலை ஒன்று உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். பல வகையிலும் இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப ஒரு அனுகூலமாக ஒரு தன்மை இன்றைக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பாரங்கள் அனைத்தும் விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை.
மிதுன ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய ஒரு இறுக்கமான சூழல் நிச்சயமான முறையில் விலகும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தினருக்காக, குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். எல்லா விஷயங்களுமே ஒரு அனுகூலமாக இன்றைக்கு உங்களுக்கு நடக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலம், சந்தோஷம், மாற்றம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதனுடைய ஒரு இருப்பு, தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் சந்திரன் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், இது எல்லாமே நமக்கு இன்று கிடைக்கும். பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு நிறைவான பலனை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். தைரியமாக, தன்னம்பிக்கையோடு இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். சரியானபடி திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். நண்பர்கள், உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு இன்னைக்கு கிடைக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சங்கட நிலை விலகும். எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். மனதில் இருக்கக்கூடிய வீண், பயம், குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். எல்லா காரியங்களுமே ரொம்ப அனுகூலமாக உங்களுக்கு நடக்க போகிறது. பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை இன்னைக்கு கொடுக்க போகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எழுதணும்னா, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியிலேயே சம்மந்தப்படுறார். பல வழிகளிலும் ஒரு நல்ல வருமானங்கள் நம்மளால் ஈட்ட முடியும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்தெந்த காரியத்திலெல்லாம் சுணக்க நிலை இருந்ததோ அது எல்லாமே நமக்கு மாறப்போகிறது. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். பொதுவாக இன்றைய நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம் இன்று
ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் மகிழ்ச்சி முன்னேற்றம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். விருச்சிக ராசி அன்பர்களே, சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் திட்டமிட்டபடி நல்லபடியாக நமக்கு நடக்க போகிறது. கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். ஒரு மேற்படிப்பு இல்லை அது மாதிரி வெளிநாடு சென்று படிப்பது, வெளியூர் சென்று படிப்பது, இது எல்லாமே ஒரு பெரிய அனுகூலமாகும். நமக்கு நிறைய பேருக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இன்று ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். ஒரு விஷயத்துல தைரியமா தன்னம்பிக்கையோட இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நாள் இன்று அப்படின்னு கண்டிப்பாகவே சொல்லலாம். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் நமக்கு இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த ஒரு காரியங்களுமே நமக்கு ரொம்ப அனுகூலமாக இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு தன்மை நாம் பார்க்கலாம். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்தெல்லாம் நல்ல மாற்றங்கள் சேரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தேக்க நிலை அனைத்தும் மாறும். எந்த ஒரு காரியம், முக்கியமாக அந்த பொருளாதாரம் சம்பந்தமான தடைகள், முக்கிய விஷயங்கள், அது எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகிறது. ஒரு நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்தெல்லாம் நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே திரிகோணம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக, அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய ஆதிபத்தியம், செவ்வாய் பார்க்குறார், அதை சேர்த்து 5 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் இன்றைக்கி நமக்கு வேலை செய்து மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இன்று கண்டிப்பான முறையில் வரும் அப்படின்னு நம்பலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமாக இருந்த பல காரியங்கள் நல்ல முறையில் நடந்து முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் தான். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக, எச்சரிக்கையோடு பார்த்து செய்யணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயங்கள் முயற்சி எடுக்கும்போது அது நமக்கு தடை தாமதத்தை கொடுக்கலாம். ஸோ திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு வெற்றியை இன்று கொடுக்கும்.
ஒரு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாக்கு கொடுக்கறது நமக்கு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த விதமான ஒரு குறைவுகளும் நமக்கு இருக்காது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.